ஒரு நாள் ராத்திரி நேபுகாத் நேச்சார் பயங்கரமான ஒரு கனவை பார்த்து பயந்து போகிறார். எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு அந்த கனவுக்கு அர்த்தம் கேட்கிறார். ஆனால் யாராலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. கடைசியாக நேபுகாத் நேச்சார் தானியேலிடம் அந்த கனவை சொல்கிறார். ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிட்டு, நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், ஏனென்றால் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று அறிக்கையிடுகிறார். இந்த தரிசனத்தை கேட்ட தானியேல் ஒரு நிமிடம் திகைத்து கலங்கி போய் நிற்கிறார். அதை பார்த்த ராஜா தானியேலை பார்த்து, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியது இல்லை. அதற்கு தானியேல், என் ஆண்டவனே, இந்த கனவு உங்கள் எதிரிகளை பற்றியதாக இருந்தால் நன்றாக இருக்கும்.